Hi guys, welcome back to my channel. என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா ஹாய் ஐ எம் நவ்யா அண்ட் டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஸ்கின் கேர் அண்ட் நீங்கள் டீனேஜர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு மேபி ஒரு ஐடியா கிடைக்கலாம் ஸ்கின் கேர் வந்து எப்படிப்பட்டது. நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பட் டுடே ஐ எம் கோயிங் டு ஷோ மை ஸ்கின் கேர் ரொட்டீன். யா, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. And first, from not about skincare, is also about the hair care. முடி ரொம்ப கொட்டுது, எனக்கு ரொம்ப கொட்டுது. ஸோ ஐ கேன் ஃபீல் யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ அவங்களோட இதெல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இது வந்து பிராண்ட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பட் நான் தான் ஒழுக்கமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஐ எம் நாட் இன் கன்சிஸ்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும் உங்களோட பிம்பிள்ஸ்லாம் போயிடுமா? ஆப்வியஸ்லி நாட். பிகாஸ் ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும் உங்கள் பிம்பிள்ஸ் வந்துட்டு வர்றதை தடுக்க முடியும் என்னமோ அங்கே இருக்குது. ஸோ யா, இந்த பிராண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அண்ட் ஸ்கின் கேர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பிம்பிள்ஸ், உங்களுடைய பிக்மெண்டேஷன்ஸ், உங்கள் எல்லாமே போகுமா? நீங்கள் ஒயிட் ஆவீங்களா? உங்களோட நேச்சுரல் கலர் டஸ்கியாக இருந்துச்சுன்னா உங்களோட பிம்பிள்ஸ் குறைச்சி உங்களை ப்ரைட்டாக காமிக்கிறது தான் ஸ்கின் கேரை தவிர்த்து நாட் டூ லைக் இப்போ தமனா மாதிரி ஆகும். உங்கள் நேச்சுரல் கலர் உங்களுக்கு க்ளோ ஆகும், அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தமனா மாதிரி ஆனிங்கன்னா நல்லா இருக்காது, நீங்களாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ யா, யூ கேன் கோ இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் கிளென்சர் வந்துட்டு மைல்டு கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் மைல்டு கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன். நான் அதான் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் ஃப்ரம் ப்ளம். நான் உங்களுக்கு தனியாக இதுவும் போட்டு காட்டுறேன். ப்ளம் போர் கிளீனிங் ஃபேஸ் வாஷ், ஃபைட்ஸ் பிம்பிள் கண்ட்ரோல் ஆயில்ஸ். இந்த ரேஞ்ச் வந்துட்டு க்ரீன் லீஃப், ரைட்? க்ரீன் லீஃபில் அது வந்துட்டு ஒரு சாப்பாட்டு கடை, ரெஸ்டாரண்ட். க்ரீன் டீ ரேஞ்ச் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண பிம்பிள் போன ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்கும். ஃபஸ்ட் அப்படின்னு கிடையாது, எல்லா டைமும் அப்படி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இந்த ஃபேஸ் வாஷ். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, இதில் இல்லை தீந்துருச்சு. நிறைய யூஸ் பண்ணி தூக்கி போட்டேன். இது வந்துட்டு பெரிய பாட்டில் வாங்கினது. ஸோ திட்ஸ் இந்த இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சீரமில் வந்துட்டு ஐ ஹாவ் 1 2 3. இதெல்லாமே ப்ளம் தான். ஏன்னா ப்ளம்மே காட்டுறீங்களே, ஏதாவது ஸ்பான்சர். எனக்கெல்லாம் யாருங்க ஸ்பான்சர் பண்ணுவா? நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என் ஃபேஸை இப்போ தான் நான் காட்டுறேன் இந்த மாதிரி வீடியோவில் பேசி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் முடிச்சிருப்பேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி, பட் இது நல்லாயிருக்கும். நைட் யூஸ் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் டீ. அண்ட் இது நான் வாங்கினேன், பட் எனக்கு இது செட் ஆகலை. ஸோ நான் அப்படியே வச்சுருக்கேன். 2 கேட்டால் கொடுக்க மறந்துட்டேன், பட் இது ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசல்மண்ட் இப்போ வந்த ஒரு ரேஞ்ச் இது. இதையே நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். அது வேணால் எனக்கு சூட் ஆச்சு, பட் இது ஏன் சூட் ஆகலைன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் நயாசிடமைட் சீரம் வந்துட்டு நல்லா இருக்குது, நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் ஐ எம் யூஸிங் திஸ் ஒன். இதுலேயே எத்தனை பாட்டில் வச்சுருக்கேன் நான் காட்டுறேன். 1 2 இன்னொன்று இருக்கா? இதெல்லாம் அம்மா தூக்கி போட்டாங்க, பட் நியூவாக வச்சுருப்பேன். இதை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு இதில் முடிய போகுது. இது ஏன் ரீஸ்டாக் பண்ணலன்னா, இதை நான் ட்ரை பண்ணேன், பட் நல்லா இருந்துச்சு. பட் இது நிறையவே இருக்கும். நீங்கள் நைட் மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது. நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, அதனால எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு இதே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அதாவது ஆஃபர் வரும்போது நான் பெருசாக வாங்கி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு குட்டியாக வாங்கிட்டு தீந்துரும் அப்படின்ற ஒரு கவலை இருக்க வேணாம். ஸோ அதனால் பெருசாக வாங்கி வச்சுப்பேன். அண்ட் திஸ் ஆர் மை சீரம்ஸ். நான் நல்லா யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நிறையவே போடுவேன். நிறையனா என்ன, கொஞ்சம் அதிகமாக போடுவேன். நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாம் சீக்கிரமாக போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி ரேஞ்சும் நான் யூஸ் பண்ணேன்.
அதாவது இந்த ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர். பட் எனக்கு அதுலேயும் இதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காம்பினேஷன் வித் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் ஆர் ஆயிலி ஸ்கின், அதை நான் சொல்லவே மாதிரி இருக்கான்னு. இதுன்னு நான் வந்துட்டு காம்பினேஷன் எனக்கு டீ ஜோன் மட்டும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நார்மலாக இருக்கும், டீ ஜோன் மட்டும் வந்துட்டு ஆயிலி ஆகும். இதான் நெக்ஸ்ட் போகலாம். சபா இப்போவே கண்ணை கட்டுது. நெக்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் ப்ளம்மோடது, அதுவும் க்ரீன் டீயோட தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா அவாய்ட் மை நீல்ஸ் பாரு. அண்ட் இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நான் வந்துட்டு பாட்டில் முடித்து ஸ்டிக்கரை பிரித்து இப்போ நேரத்துக்கு வச்சுருக்கேன் நான். ஏன்னா இதை வேறு ஏதாவது நல்ல பாட்டிலுங்க, இது சூப்பராக இருக்குது. ஏதாவது ஸ்டோர் பண்ணி ஸ்கின் கேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னுடைய பெரிய பாட்டில் அது அங்கே வச்சுட்டேன், சாரி எடுத்துகிட்டு வரணும். பட் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய பாட்டிலில் தூக்கிட்டு போக முடியாதெல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு காலேஜுக்கோ இல்லை எங்கேயாவது போகும்போது எடுத்துகிட்டு போவேன். ஸோ பாட்டில் நல்லாயிருக்கும், உள்ளே இதோட ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இதில் இன்னும் இருக்குது. ஸோ இதிலே வந்துட்டு இன்னொரு மாய்ஸ்சரைசர்னு வச்சுருக்கேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். வெயிட் காட்டுறேன். இது வந்துட்டு ரைஸ் வாட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் ப்ளம். இதுவும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நான் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட இதையும் சேர்த்து போட்டேன். அப்புறம்தான் படித்து பார்க்குறேன், நயாசினமைடும் விட்டமின் சியும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் எனக்கு அது ரெண்டும் போட்டு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சைடு எஃபெக்ட் தான் வந்துருமோன்னு நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இது எங்கேயோ இந்த மாதிரி கேட்டிருக்கோம், ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதில் தான் மாற்றி இதை அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு இன்னும் டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ப்ராபப்ளி யூஸ் பண்ணி தீர்த்துடுவேன் சீக்கிரமாக. இப்போ தான் நான் பார்க்குறேனே இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். கைக்கு எந்த இடம் ரொம்ப ட்ரையாக இருக்கோ அந்த இடத்த போட்டால் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிக்கும். உங்களுக்கு அது டல் ஃபீல் மேபி நைட்டாக உங்களுக்கு கொடுக்கும். இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அது டல்லாக இருக்கிறத விட உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வின்டர் டைமில், அதுவும் எனக்கு வின்டர் டைமில் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சில டைம் லிப்ஸில் கூட இதெல்லாம் போடுவாங்க. யூடியூபர்ஸ் நான் சொல்லி பார்த்துருக்கேன், இது லிப்ஸில் போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ஃபேவரெட். ஆனால் நிறைய பாட்டில் நான் தீர்த்துருக்கேன், இதுவும் தீரப்போகுது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ஒரு ஹால் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு சன்ஸ்க்ரீனில் ப்ளம் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த ப்ளம் செட் ஆகலை, ரொம்ப ஃப்ளேக்கியாக வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீயோட வாட்டர் பேஸ் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தேன். இதோடது இது வந்து தீர்ந்துருச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக வாங்கி தான் ட்ரை பண்ணேன், அதுக்கு ஒரு பெருசு வாங்கிட்டேன். ஸோ இப்போ தான் வாங்கினேன், ரீசெண்ட்லி ஐ பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் நைக்கா. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எத்தனை ml? 50 ml. இது வந்து 80 ml. ஏன் 150 கொடுக்க மாட்டாங்களா சன்ஸ்க்ரீன்? ஆனால் நல்லாயிருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன், வாட்டர் பேஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன், இன்னமும் இதில் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஒரு 1 டேக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நைஸ் ஒன், இது நல்லா இருந்துச்சு. இது எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன் இதை. ஸோ குட் பர்ச்சேஸ்ட் எவர் ஃபார் சன்ஸ்க்ரீன். பிகாஸ் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. எனக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ சன்ஸ்க்ரீன் போட்டு நெக்ஸ்ட் டே எனக்கு பார்க்கும்போது என் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ளோ ஆகும். பட் இது அவாய்ட் பண்ணிடுங்க. பட் அது வந்துட்டு நான் கன்சிஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணணும்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ மச் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டாட் அண்ட் கீயோட அண்டர் ஐ க்ரீம். இதுலேயே SPF 50 இருக்குது. அண்ட் இதுவும் வந்துட்டு C+E தான். இதுவும் நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். அண்டர் ஐ இருக்குது. எதுக்கு நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டார்க் ஐஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ப்ராடக்ட். பட் இதுவுமே கொஞ்சம் ப்ரைஸி தான். எல்லாரோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இது எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸி லிஸ்ட்டில் தான் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இது வந்துட்டு இவ்வளோ காலி பண்ணியிருப்பேன். ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண இதுதான் இது. பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா நோ. இதோட ரிசல்ட் இன்னும் எனக்கு தெரியல.
மேபி நான் தெரிஞ்சிடுச்சு நான் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் வீடியோலாம் எடுத்து அப்போ தான் எனக்கு தோணும் வீடியோலாம் எடுத்திருக்கோம் நம்ம கன்ஃபார்ம் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ நான் சீக்கிரமே சொல்கிறேன். எல்லாமே என்னோடய ஓன் மணி. ஸோ நாட் மை மணி, மை பேரண்ட்ஸ் மணி. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பான்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்திருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ திஸ் ஒன். அண்டு நெக்ஸ்ட் வந்து லிப் பாம்ஸ். விஷ்கேரோடது, வேஸ்லினோடது. இது செம்மையான ஒரு விஷயங்க இந்த இதில் இருக்குது. இது எப்படி என்ன மாதிரி லிப்ஸ் இருந்தாலும் இது உங்களுக்கு வந்துட்டு இதாக்கிரும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக்கி ரொம்ப ஸ்மூத்தாக்கும் இந்த இது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரை திஸ். இது எல்லா ஷாப்ஸ்லேயும் இப்போலாம் கிடைக்குது. இப்போது பழைமுதிர், ஸ்பார், நான் கோயம்புத்தூரில் இருக்க. ஸோ ஸ்பாரில் மேபி ஸ்பார் வந்துட்டு சென்னையில் இருக்குமான்னு தெரியல. பட் நிறைய இடத்துல இந்த மாதிரி இது நான் பார்க்குறேன். எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. ஸோ நீங்கள் இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு பிங்க் கலர் இருக்குது, இதில் ப்ரௌன் இருக்குது அண்ட் திஸ் கலர். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை திஸ் பிகாஸ் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சாப் லிப்ஸாக இருக்குங்க, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஸ்கின் வருது அப்படின்னா மஸ்ட் ட்ரை திஸ் ஒன். அண்ட் இதோட ரிவ்யூ நான் வந்துட்டு எனக்கு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நானுமே ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வந்துட்டு SPF இருக்கிறனால என்னோடய லிப்ஸ் வந்துட்டு லைட்டன் பண்ணும். என்னுடைய பிக்மெண்டட் லிப்ஸை வந்துட்டு எனக்கு பிங்க் கலரில் ஆக்கி கொடுக்கும். என்னோடய குழந்தையில இருந்த லிப்ஸ் வந்து எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்பி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரிசல்ட் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. லிப்ஸ்லேருந்து கொஞ்சமாக அந்த பிங்க் வர்றது எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. இன்னொரு லிப் பாம் இருக்குது, ப்ளம்மோடது. இதுவும் டிண்டட் தான். இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் போடல, பட் இது நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, இது என்ன லிப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் அப்போ சொன்னேன் இந்த லிப் பாம் தான் இது அப்படின்ட்டு. இதுவுமே வந்துட்டு நான் இப்போ ப்ளம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட்டு வந்துட்டு நான் எல்லாத்தோட ரேட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ நான் பார்த்துட்டு தான் இது பண்ணது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 200 கிட்ட தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம் 200 தான் வரும். இதுவுமே 200 தான். ஸோ யா, திஸ் ஃபேவரட் நைட் க்ரீம். இந்த நைட் க்ரீம் போட்டு தூங்கி நான் காலையில் எழுந்துச்சேன்னா கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் திஸ் ஒன் வில் பி அமேசிங். கண்ணாடி தான் பாவம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அமேசிங். அண்ட் திஸ் ஒன் ஃப்ரம் ஆல்சோ ப்ளம் க்ரீன் டீ. என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கின் இருந்துச்சு, ஆயிலி ஸ்கின் ஆர் ஃபேஸ் கட்ட தெரியுதாங்க, நல்லா தான் இருக்குது என் ஃபேஸ், நான் ஒன்றும் போடவே இல்லை. யா, இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மஸ்ட்டு ட்ரை. யூ ஆர் அஃபோர்டபுள் டு திஸ் ப்ராடக்ட், மஸ்ட்டு பர்ச்சேஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். வாட்ச் till the end of the video. Yeah. நெக்ஸ்ட்டு வந்துட்டு we are going to jump to hair கேர்லேயும் நான் ப்ளம் தான் யூஸ் பண்ணுறேன். நாட் ஸ்பான்சர்ட் அகெயின். ஸ்பான்சர்லாம் கிடையாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க ப்ளீஸ். யா, இந்த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நான் சிகக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த பாட்டில் வாங்கினேன். தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் ஃபுல்லாக வலிச்சு எடுக்கணுன்ட்டு. அதை எடுத்துட்டேன், திருப்பி உள்ளே போட்டு பார்த்தேன் வருமானா வரல. ஸோ நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி கண்டிஷ்னரும் நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்லா லாங் திக் ஹேர் வச்சுருந்தவங்களாம் சொன்னாங்க. சாரி, கொஞ்சம் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். லாங் திக் ஹேர் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கண்டிஷ்னர் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஆம் வெரி ஈகர் டு நோ அபவுட் திஸ் ஒன். ஸோ இதுவும் இது ரொம்ப செம்ம ப்ராடக்ட். இது இல்லை எப்போ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் சீரம் காட்டுறேன். அந்த சீரம் போட்டாலுமே இட் வில் பி வெரி குட். ஸோ இந்த ஷாம்புவுமே எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் மேபி உங்களுக்கு என்னோடய ஹேர் டைப் வந்துட்டு நார்மல், ட்ரை டு நார்மல் டு ஆயிலி இப்படியெல்லாம் ஒரு ஏர் இது இருந்துச்சுன்னு, அந்த ஒரு ஏர் டச் இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வாஷஸில் உங்களுக்கு டக்குன்னு அது பழகாது. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாள் போக தான் உங்களுக்கு பழகும். அண்ட் இந்த இது வந்துட்டு நான் வாங்கி ஐ திங்க் 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட தான் வாங்கினேன். இது முடிஞ்சிருச்சு. இது இன்னுமே இருக்குது. ஐ திங்க் ஐ ஹாவ்
3 வாஷஸ்க்கு எனக்கு இது இன்னும் இருக்குது. 3 to 4 வாஷஸ் 5 வாஷஸ் கிட்ட எடுத்துருவேன். ஃபுல்லாக நசுக்கி எடுத்துருவேன். ஸோ இது வந்து அவகேடோ ரேஞ்ச். அவகேடோ ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் ஷாம்பூ இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு ஹேர் ஃபால் இருக்கிறனால ஐ சூஸ் ஆனியன் ரேஞ்ச், ஆனியன் பயோட்டின் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ. ஸோ இந்த ப்ளம்மோடது எடுத்து இது வந்துட்டு அவகேடோ அண்ட் ஆர்கன் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் கண்டிஷ்னர். இந்த இது வந்துட்டு நான் சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் கிட்டேருந்து கேட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ராடக்ட் யூ கேன். இது மெயினாக யாருக்கு இஃப் யூ இன்ட்ரெஸ்டடுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். கட் வந்துட்டு மோஸ்ட்லி நான் பார்த்த யூடியூபர்ஸ் கேர்லி ஹேர்ஸ் யூஸ் பண்ணாங்க. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா வேவி. இப்போ நல்லா இல்லை, நான் அவ்வளோ கேர் பண்ணல. இன்னும் சீரம்லாம் போடல. நேற்று பொங்கலுக்கு ஹேர் வாஷ் பண்ணது. நேற்றா பொங்கலுக்குன்னு போன வருஷம் இல்லை. வேவி ஹேர் எனக்கு இங்கே மட்டும் லைட்டாக ஒரு வேவ் கொடுக்கும். ஸோ அதுக்குமே இந்த இது வந்து நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மேபி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப டென்ஸ், ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ராடக்ட் ஃபார் கேர்லி ஹேர் மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வேவி ஹேர் மஸ்ட் ட்ரை திஸ். அண்ட் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணுமான்னு கேட்டால் நோ. யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் கேர் பார்த்திங்கன்னா விஷ்கேரோட இந்த சீரம் மை ஃபேவரட் ஹேர் கேரில் வந்துட்டு இது ஒன்று. என்னோடய சீரம் அங்கே இருக்குது. ஐ ஹாவ் டு பிக் இட் அப். நான் போய் எடுத்துகிட்டு வரணும். பிக்கப் அப்பா. ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணி ஐ திங்க் இதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 2 months கிட்ட இருக்கும். இந்த லிப் பாமோடு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணி டெய்லி நைட் யூஸ் பண்ணுவேன். நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு தூங்க போவேன். இந்த பேபி ஹேர்ஸ் இங்கே வளர்ந்துருக்கும் என்னோட இங்கே பால்னஸ் அந்த இடத்துல. இட்ஸ் ஆல் காமன், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். இஃப் யூ ஆர் சீயிங் இன்ஃப்ளூயன்சர் வித் perfect hair na no, they are all using their curling tools, they are all using their products to show good. எல்லா இன்ஃப்ளூயன்சருமே வந்துட்டு லைக் நாட் ஆல் இன்ஃப்ளூயன்சர், ஆல்சோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே they are doing their hair properly cared and they maintained, and you are using extensions. So don't worry about your hair fall or your pimples. நான் ஃபஸ்ட் ரொம்ப நாளாக பைத்தியமாக உட்காந்துட்டு இருந்தேன் ஹேர் ஃபால் ஆகும்போது. என்னோடய ஹேர் வந்து அவ்வளோ டென்ஸாக அவ்வளவு செம்மையாக இருந்தது. ஹேர் வந்துட்டு இப்படி போயிடுச்சே. எல்லோரும் கேட்டாங்க, என்ன இப்படி கொட்டுது உனக்கு, யூ ஹேவ் டென்சி ஹேர் லைக் யுவர் மாம், என்ன ஆச்சு? பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட் அண்ட் யுவர் ஹார்மோனல் சேஞ்சஸ். டோன்ட் வெரி. இப்போல்லாம் இருக்கிற பசங்களுக்குமே முடி கொட்டும். அண்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஸோ இதுன்னா don't worry about that. You have to do proper care, that's it. Eat good food. நானுமே நல்லா ஜூஸ்லாம் குடிச்சு இது பண்ணிட்டு இருந்தால் என் முடி என் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஐ வாஸ் டூயிங் இப்போ பண்ணுவேன் அப்போ பண்ண மாட்டேன், இப்போ பண்ணுவேன் அப்புறம் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோடய மேஜர் ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ this one is so nice product. You have to try this. இந்த சீரம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்த ஒரு சீரம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீரம். வந்து இந்த சீரம் என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணாங்க, அவங்ககிட்டருந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் குட். நீங்கள் நல்லா ஒரு கண்டிஷ்னர் போட்டு நல்லா ஒரு நரிஷன் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்னோடய பழைய ஹேர்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணும். இன்னும் இப்போ இருக்கிற ஹேரில் நான் அது போடலை. நீங்கள் பார்க்குறீங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இது நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் இது போட்டால் இன்னும் ரொம்ப சாஃப்டாகும். எனக்கு தொடும்போது கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் ஃபீல் ஆகுது. பட் இது நம்ம போட்டோம்னா டெய்லியும் நான் மார்னிங் நைட் இது போட்டோம்னா நோணும். நைட் வந்துட்டு இந்த சீரம் போட்டுட்டு ஸ்கேல்புக்கு மட்டும் தான் போடுவேன். ஸோ போட்டுட்டு நான் தூங்கிடுவேன். அதுவே எனக்கு ஃபுல் நரிஷ்மெண்ட் கொடுத்து எனக்கு இது பண்ணும். இதுக்கு மார்னிங் நான் வந்துட்டு காலேஜ் போகும்போது நம்ம ஃப்ரிஸ் அந்த ஹேர் நம்மளோட அந்த கோல்டு ஹேர் அது வரும்போது நமக்கு ஃப்ரிஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ காலேஜ் முடிச்சு நான் வரும்போது எனக்கு ஃப்ரிஸ்ஸாக தான் இருக்கும். இதை போட்டுமே எனக்கு ஃப்ரிஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வின்டர் டைமுக்கு நல்லாயிருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்மர் சூன். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் திஸ் ப்ராடக்ட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும்.
நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்கிறேன். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரை திஸ். யா. அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஹேர் காட்டிடுறேன். திஸ் ஒன், இது எனக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்தது தான். இந்த 2 ப்ராடக்ட் வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட் தான் இது. இது நான் வந்துட்டு ஐ திங்க் நான் 2 டைம்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நைஸ், நல்லா தான் இருக்குது. நீங்கள் இது காசு கொடுத்து இங்கே வாங்கி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா போங்க, நல்லா தான் இருக்கும். ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இப்படி வச்சேன் என் மூஞ்சிக்கு நேராக வச்சேன். நான் சூரியன் மறைஞ்சிட்டாரு. யா. ஸோ யா, திஸ் 2 ப்ராடக்ட் இது நான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை பற்றி நான் இன்னும் சீக்கிரம் அவ்வளோ இது இல்லை. பட் இது வந்துட்டு ரித்தன்யா ரித்து அப்படின்ற யூடியூப் சேனல் அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அக்கானா யா, ஷீ இஸ் மை சிஸ்டர். நாங்கள் 2 பேரும் செகண்ட் இயர் தான். பட் யா, அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. யா, இந்த அக்கா சொல்லியிருந்தாங்க ஆல்கெமிஸ்ட் புக்கு சொல்கிறேன், கெமிஸ்ட் அட் ப்ளே வித் எசென்ஷியல் செரமைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, இது வந்து ஒரு பாடி லோஷன். இதில் வந்துட்டு டேன் ரிமூவ் பண்ணும் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. என் கையில் டேன் வாலிபால்லாம் ஆடி நல்லா டேன் போகவே எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு இந்த டேன் போகவே மாட்டேங்குது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு என்னோட டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி இட்ஸ் ஒர்க்கிங்னா ஐ லெட் யூ நோ இட்ஸ் இன் த ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ யா, அண்ட் திஸ் ஒன் வாஸ் அ கிரேட் ப்ராடக்ட் ஆக்சுவலி. இதை நான் அதெல்லாம் பெருசாக வாங்கினேன், குட்டியாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ பெருசாக இப்போ வாங்கினேன். இப்போ இல்லை, குறைஞ்சிருச்சு. இது வரைக்கும் தான் இருக்குது. யா, யூ கேன் சி யா, இது வரைக்கும் தான் இருக்குது. நல்லா காலி பண்ணேன் இதை. இப்போ தான் அது போடுறது இல்லை. பட் அது போல் இது டக்குன்னு ஹேண்டியாக இருக்க சொல்லிட்டு இதை போட்டுறது. பட் திஸ் ஒன் வாஸ் டூ குட். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். டீனேஜர்ஸ்க்கு ஸ்கின் கேர் வேணுமா வேணாமா, எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்? யா, டீனேஜருக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நோ. டீனேஜ்னால் நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரீங்க, மேபி உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரை கிளென்சர். நான் இதுன்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இனஃப். இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு இனஃப் ஃபார் டீனேஜர். இவ்வளோ ப்ராடக்ட் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா தெரியல. பட் யா, ஐ வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் மை ஃபேஸ் ஐ கெஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் 18 போனதுக்கப்புறமே இந்த சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் 2 யூஸ் பண்ணணுன்னா சன்ஸ்க்ரீன் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். மேபி சன்ஸ்க்ரீன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அண்ட் ஆடிங், தட்ஸ் இட். இந்த 3 ப்ராடக்ட் மேபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அக்கா எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குக்கா ஃபேஸு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கடலை மாவு, மஞ்சள், அப்புறம் வந்துட்டு சந்தனம் சொல்லுவாங்க, சாண்டல்வுட், அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் டீனேஜர்ஸ்க்கு குட். ஸோ நீங்கள் அது மாதிரி கேட்டு வாங்கிக்கிறது பெட்டர். பிகாஸ் உங்களோட டேன் ரிமூவ் ஆகும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் யுவர் ஃபேஸ் வில் க்ளோ. இஃப் யூ வாண்டட் டு ட்ரை, எனக்கு அவ்வளோலாம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க முடியாதுக்கு ஒன்றே சொல்லுங்கன்னா மாய்ஸ்சரைசர் இஸ் த பெஸ்ட் ஒன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் இருந்தால் உங்களுக்கு அந்த ஃபேஸோடைய லைனாக சொல்லிட்டு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஒயிட்டாக நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அங்கே இருக்கும். பட் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க, அவங்களோட சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்டட் டு ட்ரை ஒன் ப்ராடக்ட் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் இஸ் த பெஸ்ட் ஒன். இஃப் யூ வாண்டட் டு க்ளீன் யுவர் ஃபேஸ், ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும் அக்கா, சரி இப்படி இருக்கணும் அப்படின்னா பசங்களுமே யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நாட் ஃபார் ஒன்லி கேர்ள்ஸ், ஸ்கின் கேர்ஸ் equal to everyone. So if you wanted to try this products, என்னோடய ஸ்கின் டைப் மூஞ்சவே மறைச்சிக்கிறேன், மூஞ்சி காட்டில் என் ஸ்கின் டைப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் பி குட். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டுடே வீடியோ. அண்ட் யா, நெக்ஸ்ட்டு மேபி கண்டென்ட்ஸ் வருது அப்படின்னா மேபி இந்த கேஸ் கலெக்ஷன்ஸ், ஸ்டேஷ்னரி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான வீடியோஸ் தான் வரும். அண்ட் ஐபேட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும், as a beginner நானும் ஒரு beginner, if you want anything about the iPad, let me know in the comment. And thank you for watching till the end and see you all in the next video. Bye bye.